ஆண்டவர் உங்களை வழிநடத்தப் போகிறார். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 7:25 தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். தமது மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. தேவனிடத்தில் சேருங்கள் என்று வேத வார்த்தை இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையாகவே நம்மை நோக்கி, உங்களை நோக்கி அது அறைகூவி அழைக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு, அவர் உங்களுக்காக இன்டர்சீட் பண்ணும்படிக்கு எப்பொழுதும் உங்களோடு அவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் வேண்டுதல் யாருக்காக செய்கிறார் என்றால் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல். அவர்களைத்தான் முற்றுமுடிய காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்தில், சன்னிதானத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற வேளையில், ஜெப நிலையில் காணப்படுகிற வேளையில் ஆண்டவர் தந்த வார்த்தை. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவன் அவரோடு சேருகிறவர்களை இந்த நாளிலே ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் வேண்டுதல் செய்கிறவர் என்று பார்க்கிறோம். நாம் எப்பொழுதும் நாம் வேண்டுதல் செய்ய பழகினவர்களாய் ஒருவேளை இருக்கிறோம், அல்லது ஒரு சிலர் நீங்கள் வேண்டிக் கொள்ள தெரியாமல் வேண்டுதல் செய்கிறதற்கு யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை இந்த வசனம் நினைப்பூட்டுகிறது. இதை உங்களுக்காக நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறதை கவனியுங்கள். 25வது வசனம், எபிரேயர் அதே அதிகாரம் 25வது வசனம். He is also able to save to the uttermost those who come to God through him, since he always lives to make intercession for them. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எப்பொழுதும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, அவர்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசும்படிக்கு, மன்றாடி அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் கடைசி பரியந்தமும் முற்றுமுடிய அவர்களை காப்பாற்றுகிறார், ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார், கடைசி பரியந்தமும் நடத்துவார். முற்றுமுடிய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு, ரட்சிப்பின் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், இந்த வசனங்கள் நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுதல் தேவை. ஆதலால் நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள். உங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளுவார், உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். பிதாவை நோக்கி உங்களுக்கு என்ன வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறவர்களாய் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறார், பலவீனங்களிலே உதவி செய்கிறார். யாராயிருந்தாலும் அவர்களுக்காக என்ன எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தெரியாமல் இருந்தாலும் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேத வசனம் கூறுகிறது. வேண்டுதல் செய்கிறவர் என்று சொல்லி
மறுபடியுமாய் நாம் வசனங்களை சிந்திக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக மரித்தவர் எழுந்தும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று குறிப்பிடுகிறது. அவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு உதவி செய்யும்படியாய் விரும்புகிறார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் உதவி செய்யும்படியாய் விரும்பி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் உங்களுடைய ஒவ்வொரு பலவீன பகுதியை அறிந்து, உங்களுடைய பலவீனங்களில் உங்களுடைய ஆவி மனிதன் பலவீனப்பட்டு முறிந்து கிடக்கிறதா, உங்களுடைய ஆத்துமா பலவீனமாக இருக்கிறதா, எந்த வேளையிலும் அவர் உங்களுடைய இந்த பலவீனத்தை மாற்றி போடுகிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்காக இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம். நீங்கள் இப்பொழுது வேண்டுதல் செய்ய எப்படி செய்வது என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தனியே இருக்க விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்காக வேண்டுதல் பண்ணுகிறேன் மகளே, உனக்காக பிதாவை நோக்கி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் என்னுடைய சித்தத்தின்படி நான் உன்னுடைய இருதயத்தையெல்லாம் அறிந்து நீ என்னுடைய சிந்தையை புரிந்து கொள்ளும்படிக்கு நான் செய்கிற தேவன், என்னுடைய ஆவியின் சிந்தையை நான் உனக்குள்ள தருவேன். எனக்காக நீ ஒன்று செய்ய தேவையில்லை. நான் உனக்குள்ளே இருந்து இன்டர்சீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் அப்படி வேண்டுதல் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் ரோமர் 8:28 அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவரிடத்தில் அன்பாயிருந்து தேவனை ஒட்டி கொள்ளுவார்கள். தேவனிடத்தில் தங்களுடைய உறவை வைப்பார்கள். அவங்க அன்பு கூறுகிறது என்று சொல்லும் பொழுது அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். தேவனை நேசிப்பவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை வெறுப்பவர்களாய் இருப்பார்கள். மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர்ல எழுதப்பட்டுள்ளது. 17 வித கிரியைகள் இருக்கிறது. அதெல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அதெல்லாம் பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள் என்று சொல்லி மாம்சத்தின் கிரியைகள் 17 வித காரியங்கள், வைராக்கியங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணங்கள், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று 9 வித ஆவியின் கனிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்களும் ஆத்துமாவே உங்களுடைய அன்பை அவர் தேடி வருகிறார். அன்போடு உங்களை அழைத்து என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைத்து வைத்திருக்கிறார் அல்லவா? அவர்தான் உங்களை அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி முன் அறிந்தார். அன்பாய் உங்களை முன் குறித்தார். உங்களை அவர் அழைத்திருக்கிறார். என்னிடத்துல வா என்று சொல்லி உங்களை ஆண்டவர் அன்பாய் அழைத்தும் இருக்கிறார். நீதிமான்களாக்கி இருக்கிறார். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் தம்முடைய நோக்கத்தையும் தன்னுடைய பர்பஸையும் அவர் நிறைவேற்றும்படிக்கு உங்களை அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல. நீங்க ஆண்டவரால முன் அறியப்பட்டவங்க. நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்னை யார் அறிந்திருக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை முன்னறிந்தேன், நான் உன்னை முன் குறித்திருக்கிறேன், நான் உன்னை அழைத்தும் இருக்கிறேன், உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன், உன்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று பேசுகிறார். ஆண்டவர் உங்களை முன் குறித்து விட்டார். ஏற்கனவே அவர் அன்பு கூறுகிற ஆத்துமாவாய் உங்களை மாற்றி இருக்கிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் எல்லா காரியங்களும் அன்பு கூறுகிறவர்களுக்கு
அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையாக நடக்கும், நன்மையாக நடக்கும் என்று ரோமர் 8:28 கூறுகிறது. இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய அன்பின் கீழே இருக்கிறீங்களா? நீங்க அன்பாக இருக்கிறீங்களா? அன்பாக இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பின் கீழே இருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பிளான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுடைய பங்குதாரராக இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு லேபர் நடுவிலும் எல்லா காரியங்களும் அது நன்மைக்கு எதுவாகவே, எல்லா நன்மைக்கு எதுவாகவே அவருடைய பிளான் படி அது ஃபிட் பண்ணப்படும். ஒவ்வொரு ஒர்க்கும் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே, நன்மைக்கு எதுவான திட்டம், நன்மைக்கு எதுவான திட்டம் அவர் உங்களுக்குள்ளே அதை நிலைநாட்டுவார். அவருடைய பர்பஸின் படி, அவருடைய டிசைன் படி ஆண்டவர் யார் நேசிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிளானுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. எந்த வேளையிலும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக என்று சொல்லி இந்த வேத வார்த்தையை நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். We are assured and know that God being a partner in the labor, all things work together and are fitting into a plan for good to and for those who love God and are called according to His design and purpose. ஆண்டவருடைய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய டிசைர் படி, அவருடைய பர்பஸின் படி அழைக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு, அன்பு கூறுகிறவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய வாழ்வில் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறவர் என்பதை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் நிச்சயமாகவே நான் அவரை நேசிக்கிறபடினால அவரும் என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அன்போடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஃபர்ஸ்ட் லவ் அவர் மேலே செலுத்த வேண்டும். எல்லாவற்றை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் அவருக்கு முதலிடம் கொடுப்பது, அவரிடத்துல நன்கு பேசுவது, பழகுவது, தேவனிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். தேவன் அதிக நன்மையை வருவிப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை அப்படி அதிக நன்மைகளை வருவிக்கும் எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, என்னை நீங்க உங்களுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதுனால நாங்கள் உங்கள் மேலே விசுவாசம் வைத்து நீ எனக்காக மறித்து எனக்காக உயிரோடு இருக்கிறீர். அந்த நம்பிக்கையினால் உம்மிடத்தில் சேருகிறோம். ஆண்டவரே, அதிகமான நன்மையையும் நீ வருவித்து பூரணப்படுத்துகிறவராக இருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லி இப்பொழுது இந்த வேளையில் நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் உங்களை முற்றும் முடிய காப்பாற்றுவேன், முற்றும் முடிய நான் ரட்சிப்பேன், முற்றும் முடிய உதவி செய்வேன், முற்றும் முடிய உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறவர், உனக்குள்ள ஏற்றபடி. ஆனால் முதலாவது ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு நாம் தான் ஜெப ஆயத்தங்களை செய்து கொள்ள வேண்டும். நாம் தான் முதலாவது ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும், துவங்க வேண்டும். ஜெபத்துக்கென்று நேரத்தை ஒதுக்கி அந்த தியானத்தை ஜெப தியானம் என்று சொல்லும் பொழுது வார்த்தைகளை தியானித்து ஜெபிப்பது, ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரத்தை குறித்து கொள்ளுவீங்களா? அதுதான் தேவனோடு சேருகிற ஒரு வாழ்க்கை. தேவனிடத்துல சேர்ந்த வாழ்க்கை. ஸ்லாக்கியம் பெற்றவங்க, திட நம்பிக்கையோடு தேவனிட பற்று ஸ்லாக்கியத்தை பெற்றவங்க திட நம்பிக்கையா இருப்பாங்க.
தேவனை பற்றி கொள்ளுகிற ஸ்லாக்கியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்லாக்கியத்தை கட்டாயம் அதை கீப் பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும். முதலாவது ஜெப ஒழுங்கை இங்கே வைத்து கொள்ள வேண்டும். ஜெப நேரத்தை ஒதுக்க வேண்டும், ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும், துவக்க வேண்டும். இதுவரையிலும் துவக்காதவர்கள், அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிற காரியம், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் வாக்குத்தத்தங்கள் தூரமானது அல்ல என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்களை அவர் அருளி செய்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள். வாக்கு பண்ணினவரை ஆபிரகாம் விசுவாசித்தார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் அப்படியே விசுவாசித்து அதை அப்படியே அறிக்கையிட்டார். அதனால் வாக்கு தத்தம் கிடைத்தவுடன், ஆண்டவரே நீ என்னை காப்பாற்றுவீர், என்னை முற்று முடிய ரட்சிப்பீர், முற்று முடிய எனக்கு உதவி செய்வீர், நீ எனக்காக வேண்டுதல் செய்கிறீர், எனக்காக குறிப்பாக என்னுடைய குறிப்பிருந்து ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவரே அந்த குரோனிங் ஸ்பிரிட்டோடு நீர் அந்த இன்டர்சீட் பண்ணுகிறீர். ஆண்டவரே பிதாவிந்து பேசி ஜெபிக்கிறது. ஆண்டவரே அப்பா, அந்த அனுபவம் எந்த நாளிலே என் வாழ்க்கையில அப்பா கூடட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க, கேளுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெப நேரத்தை கூட்ட உதவி செய்வார். ஜெப ஒழுங்குகளை நீங்க தான் அமைத்து கொள்ள வேண்டும். ஜெபத்தை நீங்க தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் அவர் இன்டர்சீட் பண்ண ஆரம்பிப்பார். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆவிக்குள்ளாய் நிரம்பி ஜெபிக்கணும். உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதியா பற்றி கொண்டு நீங்க ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். திட நம்பிக்கையோடு தேவனிடத்துல கிட்டி சேரணும். பயப்படாதீங்க. தைரியமா கிருபாசன தண்டையில நீங்க கிட்டி சேரலாம். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினால நீ பரிபூரணப்படுத்த வந்தீர் ஆண்டவரே. நான் உங்களுக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தேன். நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிபூரணத்தின் மேல பரிபூரணம் பெறுவார்களாக. அதிக நம்பிக்கை வருவதாக. அதிக ஆண்டவரே உம்மிடத்துல சேருகிற ஸ்லாக்கியத்தை வளர்த்து கொள்வார்களாக. உம்மோடு கெட்டி சேருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, நீ அப்பா வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு இன்டர்சீட் பண்ணும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது, அந்த ஜெபம் பெருமூச்சின் ஜெபம் ஆண்டவரே நீர் இன்டர்சீட் பண்ணும் பொழுது அது உடனே ஆண்டவரே அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவரே மக்கள் வாழ்வில ஒவ்வொருவர் வாழ்விலும் ஆண்டவரே அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே புதிய 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 புதுமைக்குள்ளாக ஆண்டவரே நீ புகுத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே வல்லமை உள்ள தேவன், அவருடைய ஆண்டவரே ஞானம் எல்லாம் ஆண்டவரே மிகவும் விசேஷித்த ஞானமாய் மாறுவதாக ராஜா. அப்பா மிகவும் தெளிவுள்ளவர்களாய் மாறுவார்களாக. மிகவும் வெளிப்பாடு நிறைந்தவர்களாய் மாறுவார்களாக. உம்மை விட்டு விலக கூடாது ராஜா. இந்த மாதத்துல ஒவ்வொருவரும் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவரே ஆசையாய் உம்மிடத்துல குறித்த நேரத்துக்கு முன்பதாக நான் நேரப்பட வந்து உம்மிடத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லி அதிகாலையிலே ஆண்டவரே குறித்த நேரத்திலே ஆண்டவரே உம்மை தேடட்டும். மதிய நேரத்திலே தேடட்டும். தானியலை போல தினமும் 3 வேளை உம்மை தேடட்டும் ஆண்டவரே. உம்மோடு கிட்டி சேரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த ஜெபிக்கிற கிருபை ஆண்டவரே அதிகமாய் உருவாவதாக. ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. மன்றாடி கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவியானவருக்குள்ளாக பரிந்து பேசுகிற அந்த ஆண்டவரே, அந்த கிருபையை ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க. சாதாரணமாய் இருக்காதபடிக்கு, ஏனோ தானோ வென்று இருக்காதபடிக்கு, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக, எல்லா மனிதருக்காக
அதிகாரம் உள்ள யாவருக்காக ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்காகலாம், எல்லா மனுஷருக்காக, அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்ற வேத வசனத்தின் படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்ப அந்த சப்ளிகேஷன் மட்டும் அல்ல, இன்டர்செஷனை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை, தேங்க்ஸ் கிவிங்க ஆண்டவரை எப்பொழுது எல்லா மனுஷருக்காகவும் செய்து கொண்டே இருக்கும்படிக்கு அதிகாரம் உள்ள யாவருக்காகவும், ராஜாக்களுக்காக, எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரை வேண்டுதல் செய்கிற அந்த கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஆண்டவரை மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட ரீட் பண்ணுகிற அந்த உம்முடைய இதய ஆதங்கத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரை எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவரை இன்டர்சீட் பண்ணும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவர் இந்த நாட்கள்ல கற்று தருகிறீர் ஆண்டவர். அதனால ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அநேகர் உம்மிடத்துல கூட்டி சேர்க்கப்படுவார்கள் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் உம்மிடத்துல கூட்டி சேர்க்கப்படுவார்கள் ராஜா என்று விசுவாசித்து ஸ்தோத்திரங்களே எடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வேண்டுதல் பண்ணுகிற அபிஷேகத்தை ஊற்றினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. சகல துதி கன மகிமையா உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.